நல்லா இல்லைங்க. இது என்ன ஆச்சுன்னா என்ன அவ்வளோ பட்ஜெட் போட்டு படம் எடுக்கிறாங்க, ஒரு ஹை மூமெண்ட்டாவது வேணும். ஃபுல்லாக பிரம்மாண்டம் 3D அப்படி இப்படின்னு எடுக்கிறாங்க. ஒரு 1/2 hour தலை வலிச்சிருச்சுங்க. தேவையில்லாமல் யோகி பாபு அவங்களெல்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி தமிழ் பேசி அதுவே கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஹிஸ்டாரிக் போர்ஷன்ஸ் ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு ஹை மூமெண்ட் கூட படத்தில் பெருசாக இல்லை. அதனால் பெருசாக நல்லா இல்லை சார். ரொம்ப தலைவலிலாம் இல்லை. ஏதோ 2 பாயிண்ட் குறைச்சிருக்கேன்னு நாங்கள் தெரில, அது என்னென்னு. இல்லை சார், அவ்வளோவா இல்லை. அவரே ராக் ஸ்டார்னு சொல்லிக்கிறாரு, தெரில. சூப்பராக இருக்கு படம். போய் சொல்கிறேன் சத்தியமாக போய் சொல்கிறேன். நான் முடியல. உங்கள் சேனலில் ரொம்ப நெகட்டிவ் வீடியோஸ் 2 நாளாக வந்துட்டு இருந்தது. சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணுறாலும் கேவலமாக இல்லை. இட் குட் பி பெட்டர், பட் அவ்வளோ கேவலமாக இல்லை. அப்படிலாம் பிரித்து பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. படம் ஓகே, பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கணும். இவங்க எக்ஸ்பெக்டேஷன் இவனுங்க கொடுத்த பில்டப்புக்கு அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் அவ்வளோ மோசமாக இல்லை. படம் ஆவரேஜ் தான். ஆக்சுவலி கதை இல்லை, எதுவுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதோட இன்ட்ரோவும் சரி, கிளைமேக்ஸும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு பார்க்கலாம். படம் ஓகே, நல்ல அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. பட் தமிழ் சினிமாவில் இது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இதுமாரி ஒரு படம் வரணும். நிறைய படம் நிறைய செலவு பண்ணுறது கம்மி பண்ணுறோம், நிறைய இவ்வளோ செலவு பண்ணுறதில்ல. பட் இந்த இதுக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான் அதில். பட் அதனால் தேவையா அப்படின்னு இருக்குனால எதுக்கு தேவையில்லாமல் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயம் தேவையில்லாமல் பண்ணியிருக்காங்க. சரி, அன்வான்ட் சென்டிமெண்ட்ஸு, அன்வான்ட் சாங்ஸு ரொம்ப க்ளீஷேவாக இருக்குது. நம்ம தெலுங்கு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நிறைய சென்டிமெண்ட்ஸ்ன்னு போட்டு கொஞ்சம் ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. அதுதான் நடுவில் ஒரு பிட்வீன் ஒரு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப மொக்கையாக இருந்தது. மிடில் கொஞ்சம் கதை போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்கணும். எந்த நடக்குது, எந்த காலகட்ட தெரியல. ஒரு 5 நிலத்தை கட்டுறாங்க அப்படின்னா எது டிஃப்ரென்ஷியேட் தெரியணும்ல, நம்மளுக்கு ஃபாலோ பண்ண முடியல. அதாங்க மொக்க பண்ணிட்டாங்க. படத்தை மொக்க பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் எந்த கதைனா எடுக்கலாங்க. அது நீங்கள் மொக்க பண்ண ஆடியன்ஸ் புரிகிற மாதிரி நீங்கள் எடுக்கணும்ல. நிறைய இங்கிலீஷ் படம் பார்த்துட்டு நம்ம தமிழில் படம் வரணும்னு யோசிக்கிறோம். அதுமாதிரி ஒரு படம் வருது, அது நீங்கள் புரிகிற மாதிரி எடுக்கணும்ல. நீங்கள் ஏதோ எடுக்கிறீங்க. சூர்யா அவர் ஆக்டிங்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க, அவர் கெரியரை வேஸ்ட் பண்ணுறீங்க. அது பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் படம் எடுக்கிறதுக்கு நாங்களாம் கிடைச்சோம், அப்படி தானே இருக்குது. அவங்க ஆசைப்படுறவங்க இதுமாரி ஒரு தமிழில் ஒரு படம் வரணும், நல்ல ஒரு இதுவாக வரணுன்ட்டு. பட் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, தலைவலிக்குதுல்ல. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, நல்லா தான் இருக்குது. நல்லா ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது ப்ரோ. சூர்யாவோட என்ட்ரி எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ஓகே தான் ப்ரோ, நல்லா இருக்குது. கார்த்தியோட என்ட்ரிலாம் நல்லாயிருக்கு. சூர்யாக்காக பார்க்கலாம் ப்ரோ, சூர்யாவோட ஃபேனாக இருந்தால் பார்க்கலாம், அவ்வளோதான். நெகட்டிவாக சொன்ன அளவுக்கு இருக்கா? இல்லை நெகட்டிவ் இல்லை ப்ரோ, அந்தளவுக்கு நெகட்டிவாலாம் எதுவும் இல்லை. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். படம் அவன் சொன்ன மாதிரி தான் நீட்டாக இருக்குது. ஆர்ட் ஒர்க்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பர்டிகுலராக? சூர்யாவோட உடம்பு நல்லா கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லாம் செம்ம ஒர்த்து, எத்தனை வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம், அவ்வளோதான். தவிர மற்றபடி ஓவரால் கண்டிப்பாக ஒர்த்து வாட்சிங், ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். மியூசிக்லாம் பயங்கரமாக வந்து நெகட்டிவாக சொன்ன அளவுக்கு இருக்கா? இல்லை இவங்க நெகட்டிவாக சொல்கிற அளவுலாம் எதுவுமே இல்லை. நான் நெகட்டிவாக சொல்லி நானும் பார்த்தேன், நல்லா இருக்காதோன்னு நினச்சேன். பட் இவங்க நெகட்டிவாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அவங்க கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். நிறைய இது இருக்குது. கொஞ்சம் அந்த ப்ரெசன்ட் போர்ஷன் மட்டும் தான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கலாம், அவ்வளோதானே. தவிர மற்றபடி செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப பிரமாதம் எடுத்துட்டாங்க. விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பர். கிளைமேக்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. பார்ட் 2க்கு அந்த லீடு கொடுத்த விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே டாப். கண்டிப்பாக பார்க்கலாம், எல்லாருமே கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக்கும் நல்லா இருந்தது. மியூசிக்கில் டிஎஸ்பி பயங்கரமாக போட்டிருந்தாரு. இந்த தடவை போட்டுப்பான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா படத்தில் கொஞ்சம் கத்துனாங்க, அது மட்டும் தான். மற்றபடி அதை தவிர எதுவுமே இல்லை. நல்லா சூர்யாலாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார், சொல்லவே வேணாம். பாபி டியால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், அவ்வளோதான். ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ரொம்ப லென்த்தாக இருக்குது, பட் ஆனால் பீரியட் ஃபிலிமாக நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பர். சூர்யாவோட போர்ஷன் உண்மையுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. நம்ம ட்ரோல் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. எல்லோரும் படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் சொல்லுவாங்க. அது நிறைய பேர் நெகட்டிவாக சொல்கிறாங்க. நானும் அதெல்லாம் இன்ஸ்டாலலாம் யூடியூப்லலாம் பார்த்தேன். பட் அந்தளவுக்குலாம் இல்லை, அவங்க ஃபீட்பேக் கொடுக்குறவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி விக்ரமில் வர மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரி ஹைப் இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா இது பீரியட் ஃபிலிம்னால நமக்கு அந்தளவுக்கு ஹைப் இல்லை. மியூசிக்
செமையாக போட்டிருக்காரு. பீரியாடிக் ஃபிலிமுக்கு வந்து தேவையான மியூசிக் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூர்யா ஃபேனாக சொல்லணும்னா நிஜமாலுமே நல்லா இருந்தது. கார்த்திக் வர சீன்லாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்துருக்கலாம். கார்த்திகை கொண்டு வந்திருக்கவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த பையனுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து இந்த காலத்தில் வந்து செட் ஆகலை. ஆனால் அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரொம்ப லென்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப இறைச்சலாக இருந்தது. கிட்ஸு கூட்டிகிட்டு வரும்போது அது கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. அவங்களே காதெல்லாம் பொத்திக்கிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப இறைச்சலாக இருந்ததுங்க. இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கா படத்தில்? அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா அங்கே இருந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இந்த ப்ரெசென்ட்டில் வந்து அவ்வளோவா இல்லை. அந்த இது வரைக்கும் ஓகே. தேங்க்யூ. எல்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் லேக்காக இருக்குது, கொஞ்சம் போர் அடிக்குது. அது மட்டும் இல்லைனா நல்லா இருந்துடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கு. புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் தான் ப்ரோ நல்லா இருந்தது. இந்த பாஸ்ட் ப்ரெசென்ட் அந்த இது அதுதான் ப்ரோ பிரச்சனையே. பீரியடிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல. இது பாசிட்டிவ் ப்ரெசென்ட் எல்லாத்தையும் கலந்துது. அதான் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்குது. மற்றபடி படம்லாம் பார்க்கலாம், அவ்வளோதான். விஷுவல் ட்ரீட்டாக இருக்கா? விஷுவல் தான் ப்ரோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸு கார்த்தி சீன் தான் நல்லா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அவருக்காக பார்க்கலாம். பார்க்கலாம் ப்ரோ. மியூசிக் பரவாயில்லையா? மியூசிக்கு ஓரளவு தான் ப்ரோ. அதெல்லாம் ரொம்பலாம் சொல்ல முடியாது, லைட்டாக. அவன் வந்து சூர்யா ஃபேனு. இந்த மாதிரி கங்குவா படத்துக்கு போகிறேன்றாண்டி எனக்கு தயவு செய்து கலாய்க்காதரா, போயிட்டு வந்தேன் பார்த்துட்டு என்ன கலாய்ப்பேன், தயவு செய்து போகாதரான்னு சொல்லி அமிச்சாங்க. நேற்று கங்குவாவுக்கு வந்தேன். ஏன்டா படத்துக்கு வந்தேன், லீவு இன்றைக்கி 2 நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது லீவு. அதனால் இப்போ லக்கி பாஸ்கர் பார்க்க அடுத்த ஷோக்கு வந்திருக்கேன். 1:30 மணிக்கு ஷோ போக போகிறேன். என்ன படம் நீ கேளு ப்ரோ. என்ன இருக்குது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு காலவரை தவிர்த்துருங்க. படத்தில் இரிட்டேட்டிங்காக இருக்கும். விஜய் டிவி பார்க்குற மாதிரி இருக்கும். விஜய் டிவி கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நாடகம் மாதிரி இல்லை ப்ரோ. அந்த காமெடின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணின்னு இருப்பாங்க. பேசு இந்த ஹீரோயின் எதுக்குன்னே தெரில. சும்மா செக்ஸிக்காக கிளாமர் கோசம் கூட்டின்னு வந்திருக்கானுங்க. தேவையில்லாத ஒரு பாட்டு. ஃபஸ்ட்டு காலவர் காண்டாக இருக்கும். அப்புறம் 2 கதையும் மாற்றி மாற்றி காட்டுறானுங்க. 5 கிளான் இருக்குது. 5 கிளானில் எவனுமே சண்டை போட மாட்டான். சூர்யா மட்டும்தான் சண்டை போடுறாப்புல. சூர்யாவோட அப்பா ஓடுறாப்புல. பொண்ணுங்க வந்து இளவரசனை கொண்டுருதுங்க. ஏதோ ஒரு மேடை சொல்கிறானுங்க. இல்லை 5 பேரும் கூடுற மேடை. அந்த இடத்துல சண்டையே போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிறானுங்க. வாயில் தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல அடித்து சாப்பிடுறாங்க. யாருமே இந்த நடுவு கேட்டுக்க மாட்டுறாங்க. ராஜாவை தடுத்து அடிக்கிறான் வில்லன். ஒரு ஓடுறாரு சண்டை போடாமல். ஒருத்தர் ராஜா அதெல்லாம் அவர் அடிக்கிற அந்த சூர்யாவோட கிளானோட ராஜா அவர். யாருன்னா திருப்பி ஒருத்தரே அடிக்கிற மாதிரி காட்டணும்ல. அவர் ஓடுறாரு. கேட்டால் பையனுக்கு அது வந்து ஹாலிவுட் படத்தில் நிறையா படம் வந்துருக்கு ப்ரோ. ஒரு 100 படம் இருக்குது ஹாலிவுட் படத்தில். நம்ம அதுவே பார்த்துருப்போம். அதை பார்த்துட்டு திருப்பி பார்த்தா இவங்க எப்படி நீ பார்ப்பியா தேட்டருக்கு வந்து பார்த்தே. அதுவும் இந்த தேட்டரில் 3D அப்படி இருக்கான்னு தெரில. செம்ம கேவலமாக இருக்குது ப்ரோ 3D. சத்தியமாக தலை வலிக்குது. ஒரே ஒரு சீன் வந்து நல்லா இருந்தது 3Dல. கல்லை எடுத்து அடிப்பாங்க அந்த சின்ன பையன் மேலே. அது வந்து நல்லா இருந்தது 3Dல. வேறு எதுவுமே இல்லை. மியூசிக்கு கன்றாவி. படத்தில் எல்லாருமே கத்துவாங்க ப்ரோ. அவனுக்கு கத்துற குரலே என்ன ஏதோ கங்குவான்றானுங்க. அந்த பையன் பேர் பார்த்தேன், பேரே மறந்துச்சு. ஏதோ ஒரு வாட்டி ஒரு பேர் சொல்கிற மாதிரி இது. அந்த சின்ன பையன் பேர் சொல்கிறது பேரே புரியல. இந்த மியூசிக் வேறு பாட்டும் என்ன லிரிக்ஸ்னே கேட்க மாட்டுது. ஒரு மாதிரி என்ன ப்ரோ அவர் எதுக்கு தான் இந்த படத்தை நடிச்சாருன்னே தெரில ப்ரோ. அவர் 2 பசங்களை கொண்டுறாங்க. 3 பசங்க போல். 3 பசங்களையும் ஈஸியாக சாவடிச்சிடறாப்புல. ஒரு காடு ஒன்று சொல்கிறானுங்க. அந்த காட்டுக்குள்ளே போயிட்டால் யாருமே உயிரோடு திரும்பி வர முடியாதுன்னு. அந்த காட்டுக்குள்ளே போய்ட்டு இவங்க சமைச்சு சாப்பிட்றாங்க. என்னென்னமோ பண்ணுறாங்க ப்ரோ. அப்போ எதுக்கு அந்த காட்டுக்குள்ளே ரைப்பை குத்திங்க? அந்த காட்டை விட்டு போகிறோம் அனுப்புகிறோம் சொல்லியிருந்தா பரவாயில்ல. போகும்போது அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அந்த அப்படிப்பட்ட காடு இந்தப்பட்ட காடு போனாலே உயிரோடு வர முடியாது. அப்புறம் வேறு கருணாசரை சொல்கிறாரு. அவன் யார்? அவன் கங்குவான். அவன் வந்துடுவான். அவன் எங்கே போனாலும் இதாகிடுவான்றான். ஆனால் அங்கே போயிட்டு ஒரு பாட்டு அந்த காட்டுக்குள்ளே முதல்ல சண்டை போடுறாப்புல. எத்தனை முதலை கூட சண்டை போகிறானே தெரிய மாட்டேது. ஒரு முதலை வயிற்று கேட்குறாப்புல. முதல்ல காலில் கட்டிக்குது. அவன் 2 நாள் தான் இருக்குது அவனுக்கு வரதுக்கு, வில்லனுக்கு வரதுக்கு. அதுக்குள்ளே அவன் ஏஞ்சி நடக்கிறான். அப்புறம் ட்ராப் ஒன்று செட் பண்ணுவாப்புல வில்லனுங்க எல்லாம் கூட்டின்னு வந்துட்டு. எவ்வளோ சீக்கிரம் அந்த ட்ராப்பை செட் பண்ணுறானே தெரியல. அவ்வளோ குயிக்காக செட் பண்ணிடுறாரு ட்ராப்பை. அது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை ப்ரோ. படம் வந்து அவங்க கஷ்டப்பட்டு எடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் பிரம்மாண்டம் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் வந்து அது ஏற்றுக்கிற மாதிரி நமக்கு இல்லை. ஏற்றுக்கிற தன்மையை அவங்க கொடுக்கல. அந்த மாதிரி அதுதான் மைனஸை படத்துக்கு. படம் ஓவராலாக நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆக்சுவலாக. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டோடைய சூர்யாவையும் காட்டுறீங்க. அண்ட் தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த பையன் மூலமாக நீங்கள் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய
முற்பிறவியில் இருக்கக்கூடிய கங்குவாவுடைய அந்த இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அந்த கனெக்ட் பண்ணி பண்ணுற போர்ஷன் போது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னாக்கா வந்து படம் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு எஃபெக்ட்ஸு அதெல்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து போய் நமக்கு ப்ராப்பர் ரீச் அவுட் ஆகலை ஒன்று. அண்ட் நீங்கள் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறீங்க இல்லையா ஸ்க்ரீனில் 3D மூவியாக எடுத்துருக்கீங்களே. ஸோ 3D மூவியாக எடுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக கிளாரிட்டியாக இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. ஓகேங்களா, எஃபெக்ட் இல்லை பார்த்தீங்கன்னா. அண்ட் விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம RRR பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. இதுக்கு முன்னாடி வந்து 3D மூவிஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த வந்து இந்த படத்தில் மிஸ் ஆகுது ஆக்சுவலாக வந்து. தட்ஸ் த ஒன்லி ட்ராபேக் இந்த மெயின் ட்ராபேக் இந்த மூவி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. கொஞ்சம் ட்ராக் ஆகுது. சில இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் உட்கார முடியல, கொஞ்சம் ட்ராக் ஆகிறது நமக்கு நல்லா தெரியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இப்போ ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதனால தான் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படி நம்ம கமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னாக்கா. வேறு வந்து ஒவ்வொரு லவுடாக இருக்குது, கேட்கவே முடியல. ஆமாம் அதாவது அதை வந்து கொஞ்சம் அந்த சவுண்ட் ட்ராக்ஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவங்க வந்து இன்னும் இது பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் பிஃபோர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு பார்ப்பீங்க இல்லையா, ப்ரிவியூ பார்ப்பீங்கல்ல, ப்ரிவியூலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னாக்கா. ஸோ அதே மீறி அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவங்களால பணம் எடுத்துட்டோம், அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் இந்த மாதிரி ஒரு மூவி எடுக்கும்போது நம்மளோட பப்ளிக்காக நம்ம கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிஃபோர் போகிறதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஸ்க்ரீனிங்கில் பார்க்கும்போதே அங்கேயே நீங்கள் அதை இன்னும் ப்ராப்பராக பண்ணி அதை எங்கெங்கே கரெக்ஷன் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா போய் நல்லாயிருக்கும். அண்ட் மோரோவர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னு போது. ஸோ அப்போ தான் வந்து சிவாக்கு அடுத்தடுத்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து இன்னும் அவரோட பேரை காப்பாற்றிக்க முடியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு அவருடைய டைரக்டர் ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ண முடியும். கொடுத்த காசுக்கு ஒர்த்தா அப்படின்னா ஒர்த்தில் நஞ்சி சொல்லணும் ஆக்சுவலாக வந்து. சரிங்களா, ஒரு வாட்டி பார்க்கலாம் ஜி ஆக்சுவலாக வந்து. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம், ஓகே தான். பட் பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நல்லா தான் இருக்குது படம். இல்லை எதுவுமே குரல்லாம் சொல்ல வேண்டாம், படம் நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் நிறைய செலவு பண்ணி பார்க்க கிளைமேக்ஸ் எப்படி இருக்குது? நல்லா தான் இருக்குது, பக்கம் இருக்குது. இந்த கார்த்தி உள்ள வராரு செகண்டு, பார்ப்போம். இவ்வளோ நாள் நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததுக்கு அந்தளவுக்கு இல்லை படம் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. படம் நல்லாலாம் சொல்ல முடியாது, ஒரு டைம் பார்க்கலாம். அடுத்த செகண்டில் பார்ப்போம், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், பார்த்துட்டு பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. எங்கோ படம் நல்லா சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் லாக் இருக்குது நிறைய, மிச்சப்படி மூவி வேஸ்ட் தான். கிளைமேக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? தூக்கம்னா வந்துச்சு, படம் அவ்வளோவா நல்லா இல்லை, ரொம்ப முக்கியம் இருக்கா பார்க்க முடியாது. செகண்ட் ஹாஃப் இருக்குது, பார்ட் 1 முடிச்சு நான் எடுக்க செகண்ட் பார்ட்னு தெரியல. மியூசிக்கு நல்லாயிருக்கு. நல்லா இருக்குண்ணா, எல்லாமே ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. லாஸ்ட் ஹாஃபுக்கு அந்த ஃப்ரான்சிஸ் கோல், அந்த ஃபஸ்ட் ஹாஃப் கோல் வந்து லாஸ்ட் ஹாஃபுக்கு ஃபினிஷிங்காக இல்லை. அதான் ஓவராக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம் அவ்வளோ. ஸ்டார்டிங் தானே ரொம்ப போர், கொஞ்சம் சேடாக போகிற அளவுக்கு பரவாயில்ல. சூர்யா அவருக்கு ஒசரம் பார்க்கலாம், வேறு எதுவும் இல்லை. நான் படம் காது வலி வந்தால் தான் மிச்சம், வேறு எதுவும் இல்லை. பார்ட் 2 அது நல்லா எடுத்தா ஓகே தான். வேறு எப்படி இருக்குது? செகண்ட் ஹாஃபில் அந்த லேடிஸ் ஃபைட் பண்ணுற சீன் மட்டும் தான் நல்லாயிருக்கு, வேறு எதுவும் இல்லை. படம் உண்மையாக நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அவர் ஒரு பேரலல் யூனிவர்ஸை வச்சு ஒரு ஸ்டோரி இந்த அளவுக்கு யோசிச்சிருக்காருன்றதே ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான். அண்டு சினிமாட்டோகிராஃபி வெற்றி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்படி அவங்க சொன்ன மாதிரி லைட்டிங் யூஸ் பண்ணாமல் எந்தளவுக்கு அந்த ஃபயர் லைட்லேயே வந்து காமிக்க முடியுமோ நேச்சுரலாக காமிச்சிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் மிலன் சார் சூப்பராக மிரட்டி விட்டுருக்காரு. அந்த செட்டெல்லாம் எப்படி யோசிச்சார், அந்த மாஸ்க் எப்படி யோசிச்சார், அந்த மாதிரி விஷயம்லாம் எப்படி யோசிச்சாருன்னு தெரில. பட் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா crocodile ஃபைட்டும் அப்புறம் கிளைமேக்ஸில் பெரிய ட்விஸ்ட் இருக்குது, அது வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக 3Dயில் பாருங்கள், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே பார்க்கலாம். அப்புறம் இதை கண்டிப்பாக போடுங்க. ஒருத்தர் சொல்லியிருந்தாரு படத்தில் கத்திக்கிட்டே இருக்காங்க, வெறும் கங்குவான்னு கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்படி தீம் மியூசிக்கு பேக்ரவுண்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இதை வந்து நார்மலாக நம்ம எடுத்தால் கூட அந்தளவுக்கு நமக்கு ஸ்கோப் கிடைக்காது. இந்த படத்துக்கு இப்படி தான் இருக்கணும். அண்டு என்னென்னா இது வந்து ஒரு 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதை அப்படின்றப்போ அவங்க வந்து காட்டுப்பை மாதிரி தான் இருந்திருப்பாங்க, காட்டில் வாழக்கூடிய காட்டுவாசி மாதிரி தான். ஸோ அவங்க வந்து அமைதியாக பேசுகிறதுக்கோ அந்த மாதிரி பேசுகிறதுக்கோ அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஒரு போர்னு வந்துட்டா கத்துறது, அந்த ஒரு அவங்களோட ஆக்ரோஷத்தை காமிக்குது, அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் கதை கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா தான் போகுது. நெகட்டிவ்ஸ் தான் நிறைய பயப்பட்டுருக்காங்க, ஆனால் படம் சூப்பராக இருக்குது. இது ஸ்க்ரீன்லேயே ஓகே தான், ஆனால் சவுண்ட் எஃபெக்டாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி படம் சூப்பர். இது ஃபஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் சூப்பர் தான். ஃபஸ்ட் ஹாஃபில் இந்த ஃபியூச்சர் கேரக்டராக கொஞ்சம் இதுவாக இருக்குது, ஆனால் படம் சூப்பர் தான், நல்லா தான் இருக்குது. கிளைமேக்ஸ் ஓகே தான், கார்த்தி அந்த சீன் எல்லாமே ஓகே தான், போட்டிருக்காங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்காக ஓவராக நோலஜிக் சீன்ஸ் மாதிரி இருக்குது.
தொடர்லேயே குத்துறாங்க, ஆனாலும் அடுத்த சீன்லேயே தூக்கிட்டு நிற்கிற மாதிரி. ஃப்ளைட்லேயும் அதுவும் ரொம்ப சத்தமாக இருந்துச்சு, அதனால் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலன்னு நினைக்கிறேன் படம். பார்ட் 2 தேவையில்லையோன்னு தோணுது. அதான் செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் பார்ட் 2 தான் கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. கார்த்தியை தேவையில்லாமல் கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நார்த் ஆடியன்ஸ்க்கு கார்த்தினா யாருன்னே தெரியாது. சூர்யாவே அங்கே ரீச் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கார்த்தியும் கூட்டு வந்தது கொஞ்சம் இடிக்குது, தேவையில்லாத கேமியோன்னு நினைக்கிறேன். மியூசிக் எதுவும் பெருசாக இம்பாக்ட் பண்ணியிருக்கா? ஃபோனில் பார்த்ததை விட தேட்டரில் பார்க்கும்போது மியூசிக்லாம் ஓகேன்னு தான் தோணுது. கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தலைவனே சாங் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு ஃபேமிலியோட பார்க்க முடியுமா? ஃபேமிலியோடு வர்றதுக்கு அவ்வளோ ஒர்த் இல்லை ப்ரோ. ஏன்னா ரொம்ப ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்தால் ரொம்ப இரிட்டேட் ஆகும், கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் கத்துறாங்க, எல்லாத்துக்கும் சும்மா நின்னா கத்துறாங்க, உட்காந்தா கத்துறாங்க, எல்லாத்துக்கும் கத்துறாங்க. காட்டுவாசி படம் தான் இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக எல்லாத்துக்குமே அதை கத்துவாங்கன்ற மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சம் சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறக்கிருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு படம்? நல்லா தான் இருந்துச்சு. என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? நான் சூர்யா ஃபேன், அதனால சூர்யாக்காக வந்தேன். நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருக்கும். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். மியூசிக்லாம் ஓகேவா? மியூசிக்லாம் ஓகே. சவுண்டு நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்திருக்கும். 3D எஃபெக்ட் இல்லாமல் நார்மலாக பார்த்தா நல்லா இருந்திருக்கும் படம். சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படின்னா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, சூர்யா ஆக்டிங் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்லாம் ஒர்த்தாக இருக்கா? கிளைமேக்ஸ் கார்த்தி நல்லா இருந்தது. பாபி தியாலாவே கார்த்தி நடிச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். மியூசிக்லாம் ஓகேவா? மியூசிக் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது.